வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம். ஜயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம். கண்ணனுடைய அவதாரத்தை சொல்லுகிறார் சுகாச்சாரியர். நிவிருத்த தர்ஷைஹி உபகீயமானாது பவௌஷதாத் ஸ்ரோத்ரமனோபிராமாது த உத்தம ஸ்லோக குணானுவாதாது குமான் விரஜ்யேத வினா பசுகுணாது. முற்றும் பிறந்த முனிவர்கள் எல்லாம் கண்ணனுடைய புகழையே பாடுகிறார்கள், கேட்கிறார்கள். ரசிகன் அழைத்தான், கேட்கிறான். காதுக்கு இன்பத்தை விளைவிக்க வல்லதாக இருக்கிறது, மனோரஞ்சகமாக இருக்கிறது. இம்மை மறுமை பயன்களை எல்லாம் உண்டாக்கி வைத்து மறுபிறவி துன்பத்திற்கு ஆளாக்காமலாக்குகிறது. இது கண்ணனுடைய கல்யாண குணத்தினுடைய மகிமை மதிப்பு. கண்ணன் திருவிதானம் பண்ணினான், எதற்காக பண்ணுகிறான் என்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவரே எழுப்பிக்கிறார். அத்தனைக்கு பதில் சொல்றார் அவர். பூமி திருப்த திருபவியாஜ தைத்யானீக சதாவிருதாம் ஆக்ராந்தா பூரிபாரேண பிரம்மாணம் சரணம் யயௌ. அரசாட்சி பீடத்திலே வாழ்கிற அரசர் என்ற கூட்டம் ஒரு சமயம் திருட்டு கூட்டமாக போய்விட்டதாம். திருப்த திருபவியாஜ தைத்திய அநீக சதாவிருதா. பூமி பாரம் தாங்க முடியாமல் போன போது பூமி தேவி பிரம்மதேவனை சரணமடைந்தாள். பிரம்மதேவன் அவளை அழைத்துக் கொண்டு பரமாத்மா சிவன் நாராயணனிடத்திலே கூட்டிச் சென்றார். நளினோத்தவ சரணாகத திதிதனுஜ வரார்த்த பூமி சாவனா பிரார்த்தீஜாவுனி தேவாசக துர்கோததி ததிகிரமா பவனா. பிரம்மதேவனை முன்னிட்டு வாழ்வு விழுவாங்கள். பூமி தேவி சார்பிலே இத்தனை பேரும் போகிறார்கள். திருப்பாக்கடலுக்கு போய் பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கிறான் பரமன். 1000 கால், 1000 தலை, 1000 நாமன், சகஸ்திரநாமன், விஸ்வசப்தவாட்சியனாக இருக்கிற பரம்பொருளை இந்த தேவதைகள் எல்லாம் வேண்டினார்கள், பிரார்த்தனை பண்ணினார்கள், தங்களுடைய குறைபாடுகளை சொல்லிக் கொண்டார்கள். ஆதி பரம மூல காரணா, ஆதி பரம மூல காரணா, ஆதி பரம மூல காரணா. அருமரனுடு விமிதமலுடு திருமகளவளோடு பருவிடுமாதி பரம மூல காரணா. அலையார் அமுதக் கடலிடை மலை போல விஷயன் இடுமாதி அச்சித்திடு பக்தர்க்கொரு முக்திக்கொரு வித்தாகிய ஆதி பரம மூல காரணா. நாராயணாய நளினாய தலோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானாச்சராச்சர ஜன்மதேச நாபீபுடாய புருஷாய நம பரஸ்மை. பூமி தேவி சங்கடமான நிலைமையிலே பாரம் சகிக்க முடியாமல் தவிக்கிறார். பூமிக்கு பாரம் என்னன்னா, நல்லதுல எவ்வளவு இருந்தாலும் பாரமே கிடையாது மனுஷனுக்கு. அவதார்த்தங்கள்ல கொஞ்சம் கூட இருந்தாலுமே அது பாரம் தான். பூமி துஷ்ட ஜனங்களாலே நிறைந்து போய்விட்டால் பூமி வாழணும், பசுக்கள் வாழணும், சாதுக்கள் வாழணும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பதிலளித்தான் பரமாத்மா. அசரீரியான் முழங்கினான் ஆண்டவன். இந்த கிருஷ்ணகிர மூக்குல அசரீரி விளையாடும் ஆங்காங்கு. நீ உத்தவேன யதுச்சாசகுலீச்ச சாரே சாரே துஹி சகல யாதவ மகாபஹாரே மாரூன துஷ்ட ஜனபாலன சஜ்ஜனாச்ச ஏகதா சுரசமுச்சய சஜ்ஜனாஜ. அகில லோகத்தையும் காக்க வேண்டி
பிதிர்சாபத்தாலே கிரீட்டம் இழந்தவனாயிருக்கிற எதுவுடைய சந்திர வம்சத்திலே எதுகுலத்துடைய கீர்த்தியை உத்தரணம் பண்ண வேண்டி யாம் எதுகுலத்திலே ஒரு ஆண் பிள்ளையாக நாம் ஆதாரம் பண்ணுகிறோம். திருவந்தாழ்வார் ஆதிசேஷன் நமக்கு முன்னவனாக பிற வேத வாக்குக்கெல்லாம் பசுக்களாக வரட்டும், கன்றுகளாக வரட்டும். பிரம்மாதி தேவதைகள் 33 கோடி தேவதைகளும் ஆயர்பாடியிலே கோபர்களாயும் கோபாலர்களாயும் வரட்டும். நான் அந்த வேளையிலே ஆவிர்பவிச்சு எல்லாரையும் சேர்த்து நான் ரட்சிச்சுக்கிறேன், பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்றார் பெருமாள். இந்த நாளிலே போஜ வம்சம், அந்தக வருஷம், விஷ்ணு வம்சம் 3 வம்சங்கள் சந்திர வம்சத்திலே பிரிவுகள். போஜகுலத்திலே பிறந்தவர் உக்ரசேரர் என்ற மன்னவர் அரசாட்சி பண்ணினார் பாரத மண்டலத்தை. மதுரை என்கிற நகரத்தை தலைநகராக கொண்டிருந்தவர். ரஜதானி சதஸ்தாபு சர்வ யாதவ பூஜாம் மதுரா பகவன்யத்ர நித்யம் சந்நிதோகை. மதுரை என்ற ஊரை மனசாலே எண்ணினால் நித்திய சாநித்தியம் பண்ணுகிறாராம் பரமாத்மா கண்ணனுக்கு. அந்த ஊருக்கே தெய்வீகமான வடிவம் உண்டு. அந்த ஊரை ஸ்மரிச்சா புண்ணியம். அதுல உக்ரசேன மகாராஜா அரசாட்சி பண்ணுகிறார். உக்ரசேன மகாராஜாவுடைய பிள்ளை கம்சன். உக்ரசேன மகாராஜாவுடைய தம்பி ஒருவர் தேவகன் என்று ஒருவர். அவருக்கு ஆண் வாரிசு கிடையாது. அவருக்கு ஒரு பொண்ணுக்கு பேரு தேவகின்னு பேரு. கம்சன் சிற்றப்பன் பெண்ணா இருந்தாலும் தன் உடன் பிறந்த பெண் போலே பரிபாலித்து உயிரே வச்சிருந்தான். அந்த சகோதரி பேரை அவளுக்கு எல்லாம் செய்யணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் யாரு பொண்ணை கேட்டாலோ அவளுக்கு கொடுக்கணும். வசுதேவன்கிறவர் கேட்டார். விஷ்ணு வம்சத்திலே பிறந்த வசுதேவன் 8வது சம்சாரமா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது கேட்டார். வசுதேவனுக்கு 8வது சம்சாரம் தேவகி, தேவகிக்கு 8வது பிள்ளை கிருஷ்ணன். ஏன்னா 16,000 கல்யாணம் பண்ணிக்க போறாரு கண்ணன். அவ அப்ப 8 கல்யாணமா பண்ணிக்க வேண்டானா, பண்ணிக்கிட்ட போனா போற கஷ்டம். கோலாகலமான ஒரு கல்யாண விழா, திருமண விழா. கல்யாணம் கோலாகலமாச்சு. ஆட்டங்கள், பாட்டுகள், நடனங்கள், நர்த்தனங்கள், மனுஷகானம். பொண்ணை புருஷன் விட்டு யாரு கொண்டு விடுறது? தேர்லாம் தயாராச்சு. தாசவர்க்கங்கள், தாசிய வர்க்கங்கள், அந்த குழந்தை கொடுக்க வேண்டிய சீதனங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. வீரைய 2 வயல் 3 வயல் இருக்கிறது. ரதத்தை தயார்படுத்தி 4 குதிரையை போட்டு சாரசி நின்று இருக்கான். அவன் உத்தரவு கொடுத்தா ஏறி ஓட்டலாம்னு. அப்ப இவர் சொன்னார், கம்ச மகாராஜா இளவரசர், சாரதி, நான் என் தங்கையை கொண்டு போய் அவ புருஷன் போட்டு கொண்டு போறேன், நான் கடிவாளத்தை பிடிச்சி நான் தேர ஓட்ட போறேன். இந்த தேர ஓட்டத்துக்குன்னு இருக்கிற பாங்குகள், சில ட்ரெஸ்ஸுகள்லாம் உண்டு, அதெல்லாம் பண்ணிட்டார் கம்சன். அதுக்காக ராஜகுமாரன் மாதிரி உட்காந்து தேர ஓட்டப்படாது. அதுக்கு தலையில ஒரு காது பக்கம் சாட்சி, ஒரு பக்கம் தூக்கி பின்னால சொங்க விட்டு, மின் பக்கத்துல முத்து குஞ்சவங்கள்லாம் கட்டி அப்படி ஒரு சிறப்பா ஒரு விசித்திரமான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுல ஏரிய கோதுண்டார். கையில சாட்டை வச்சிருந்து, கம்சுடு ரசமபுடு கடப்பேவடி, கம்சுடு ரசமபுடு கடப்பேவடி, கம்சுடு ரசமபுடு హంసవరంగన హంసవరంగన యానలు చెలియల, హంసవరంగన యానలు చెలియల, మాన్యునిలై విడి మాదిని గదో, కంసుడు రజమపుడు. தானே தேர்தட்டிலே கொண்டு தேரோட்ட ஆரம்பித்தார் இவர். கோலாகலமா நடிகர்கள், நர்த்தகர்கள், காயகர்கள், அட்டாச வாத்தியங்கள் எல்லாம் புடைசூர்ந்து போயிட்டு இருக்கு. மகச்சாகே பிறவிதாம் பந்துராய, மகச்சாகே பிறவிதாம் பந்துராய, சுரவாதே கம்சானி ரஜகலாய, ரஜிதாரதி आपणजागलासे तरी कौतूपलागे महिलादे मगुसागे फिरविता बंधुराय
பந்துக்கள் எல்லாம் சந்தோஷமா வரா, ஸ்நேகிதா எல்லாம் வரா, எல்லாரும் சபாஷ் போட்டு வரா. எல்லாரும் கம்சன் நினைச்சிட்டு இருக்கார் தன்னுடைய சாரட்சியத்தை ஆமோதனம் பண்ணி தான் இத்தனை பேருக்கு சவால் போட்டுருக்கான். அங்க இதே வாத்தியத்துக்கு பாட்டுக்கெல்லாம் இல்லை. இந்த கம்சன் தேர் ஓட்டுற அழகு இருக்க அதுக்காக ரொம்ப நேரம் நிக்கல, நல்ல நிக்கல. இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் நின்றுது. சில நிமிஷங்கள் ஆச்சு. வான்வீதியில் இருந்து ஒரு பயங்கரமான சப்தம். சப்தம் பயங்கரமா இல்ல, விஷயம் பயங்கரமா இருந்தது. ரொம்ப கம்பீரமான துவனி, ஒரு அசரீரி காட்டு. கம்சா என்ன கோலாகலம், என்ன செழிப்பு, என்ன திமிரு, என்ன மண்டகணத்தோட போயிட்டு இருக்க, இது ரொம்ப நாளைக்கு நிக்காதையான்னு சொல்லிடுது. கடிவாளத்தை இழுத்து பிடிச்சிருந்தார். எந்த பக்கத்திலிருந்து சத்தம் வர்றது தெரியல இவருக்கு. ஆறாவது ஒருத்தர் பார்த்தாருன்னா சித்திரவதை கொண்டு வருவர். அப்படி கூட ஆப்பல்ல இருக்கு. அண்ணாந்து பாக்குற போது கொஞ்ச நேரம் சொன்னேன் பாரட காணலாமே, நேரம் சொன்னேன் பாரட காணலாமே, கஞ்சாரி விழாக்கள் நஞ்சா இந்த களிப்பும், கஞ்சா அறிவில்லா கல்லஞ்சா இந்த களிப்பும், நிஞ்சாதே வர வர கொஞ்சாதே நீயடா, கஞ்சனே கொஞ்ச நேரம் சொன்னேன் பாரடா. முக்கால் கம்சா, இவளுடைய 8வது பிள்ளையினாலே நீ அழிந்தா என்று உலகத்தில எல்லாம் பாட்டு பாட போறான் எல்லாரும். தேவகி பெற்ற 8வது பிள்ளையினாலே கம்சன் பட்டான் என்று சொல்ல போகிறார்கள் என்று முழங்கித்தது. பக்கத்தில் இருக்கிற தங்கச்சியை பார்த்தான், தேவகிய புது கல்யாணம் பொண்ணு அத்தனை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவகிட்ட எந்த உயிரான ஸ்நேகம் வச்சிருந்தவருக்கு இவகிட்ட வெறுப்பா போயிட்டு, அவ வெறுப்பா போயிடுது. இந்த பொண்ணு இருந்தா தானே நமக்கு ஆபத்து, இவளை வெட்டி வீட்ட வண்டிதான். சகல பாபகம் பூஜானம் குலவம்சனம், போஜ குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பு போன்றவராயிருக்கிற கம்சன் மகினீம் கந்துமாரப்தாம் கண்டபாடி கஜகிரகீது, இந்த சகோதரியை இப்பவே தேர்ந்திய வெட்டி கீழே போட்டு வண்டிது. இந்த பொண்ணு வேண்டாம், இவ்வளவு கல்யாணத்துக்கு புக்காத்து கொண்டு வர்றதுக்கு நான் போற கன்றாவியத்து எனக்கு முடிச்சுவது, அவவே கொல்லணும் என்று கத்தி எடுத்துதான் அவன் தலை பின்னல பிடிச்சான். லோகத்துல தன்னை அழிச்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்றான், ஒரு உத்தமையா இருக்கிற கற்பு கரைசியான ஒத்திய தலைவரையில பிடிச்சு இழுத்து விட்டுதான் அவன் சாரது. ராமாயண நாள்ல இருந்து பாருங்க. சீதாதேவி கஜக்கிரகம் பண்ணினார் ராவணன், வேரோடு அழிந்தார். இந்திரஜித்தா அப்பா மாதிரி பண்ணணும்னு மாயையாலியாவது ஒரு சீதையை பண்ணி வச்சினான், அவன் மூலதோகனியா அந்த குடும்பம் போச்சு. அதே கணக்கிலே இந்திரஜித்தன் செய்தது போல துஷாசனன் செய்தான் துர்யோதனாதிபடங்கள். திரௌபதி தேவியுடைய கஜக்கிரகணம் அவெல்லாம் உருப்படவே இல்லை, சந்ததியே இல்லை. இந்த கம்சனும் தேவகி தேவியுடைய கழுத்தை வட்ட போறான். விவேகம் நிறைந்தவர்களிலே மிகச் சிறப்புற்றவர் வசுதேவன், இது உலகம் அறிந்த உண்மை. அப்பொழுது வசுதேவன் சொல்லுகிறார், கம்சா உன்னை விட புத்திசாலியான பிள்ளையே கிடையாது, உன்னை விட கருணை உள்ளவன் கிடையாது, உன்னை விட விவேகி கிடையாது. திருமண வேளையிலே ஒரு பெண்ணை கழுத்தை வெற்றிக் கொள்வது யாருக்கு லாபம்? அது உனக்குத்தான் லாபமா எனக்குத்தான் லாபமா? அசரீரி வார்த்தையை கேட்டு அவ்வளவு சீக்கிரமாக ஏமாந்து போய் நீ இந்த பெண்ணை வதிக்க வேண்டாம். இந்த பெண்ணினுடைய வயிற்றிலே பிறக்க போற 8வது பிள்ளையாலே தானே நீ போகிறாய், அதுவரையில் பொறுக்கிறாமே, அதுவரையில் இவ கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமே, எனக்கு சம்சாரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேனா. இன்னும் ஆசைப்பட்டார் இவர், புது சம்சாரம் இருந்து இப்பதான் தாலி கட்டி கொண்டிருக்கார். இன்னும் அவளை முகத்தை கூட ஒழுங்கா பார்க்கல இவர். அதுல திருப்தி. அப்போது சொன்னார் கம்சன், பாதகம் இல்லை, நீ பேரை ஓட்டிட்டு போ, அவளை நான் இப்ப கொல்லல, அதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வரும் பார்த்துக்கிறோம் என்று பேசாமல் இருந்து விட்டார் கம்சன். நல்ல வேலை பெற்றேன் போச்சேன்னு ஆயிடுச்சு வசுதேவனுக்கு. நல்ல வேலை இப்போ விட்டுட்டான். நல்ல வேலை
அதுக்காக உங்களை நான் ஊர்ல கொண்டு விட மாட்டேன்னு இதுக்கு அடுத்த தண்டனை ஆரம்பம். இவாளுக்கு சரிப்பட்ட ஒரு சிறை கட்டினான். இவ சம்சாரத்தையும் புருஷனையும் சம்சாரத்துக்கும் ஒரு பெரிய கட்டடம் கட்டி ஒரு அழகான சிறைவாசம். அங்கே சாப்பாடெல்லாம் உண்டு, போக திரவியங்கள்லாம் உண்டு, சதிபதிகள் கொஞ்சம் குலாவலாம், பிரசவம் எத்தனை வேணாலும் ஆகலாம், அத்தனை பெரிய கட்டடம் அதெல்லாம் பண்ணி விட்டாங்க. இந்த வசுதேவ தேவதைகள் சிறைவாசம் பண்ணுகிறார்கள். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு விசேஷம் ஒண்ணும், கிருஷ்ணன் அப்பம் பார்த்த நாள்லேருந்து எல்லாருக்கும் சிறைவாசம். வசுதேவன் ஜென்மா முழுக்க ஜெயில இருக்கான். தாத்தா உக்ரசேனனை கம்சன் ஜெயில பிடிச்சு போட்ட போறா, நீ ராஜ்யத்துக்கு வேணா நானே ஆடுறேன்னு. கிருஷ்ணனுக்கு புள்ள பிரத்யும்னு ஒருத்த வர போறான், சம்பராசுரம் அவனை ஜெயில போட்டுறான். அவனுக்கு புள்ள அனிருத்தன் ஒருத்த வரான், அசுர பொண்ணை ஏதோ காதல் பண்ணி விட்டு அதுல மாட்டின்டிவான், மானாசுவன் ஜெயில மாட்டின்னு முழிக்கிறான் அந்த அனிருத்தங்கிறவன். இப்படி இந்த வசுதேவனுடைய குடும்பம் தொன்று தொட்டு சிறையிலேயே இருக்கிறது. அவளுடைய வாசங்கள்லாம் சிறைவாசம், அதிலேயே சுகம், அதிலேயே நிம்மதி காண்றவாகும். அப்ப வசுதேவன் சொன்னார், குழந்தைகள் பிறக்க பிறக்க உங்ககிட்ட கொடுத்துடுறேன், அதை நீ பார்த்துக்கிட்டேன். சந்தோஷம், அப்படியே கொடுத்துருவோம். முதல்ல ஒரு பிள்ளை பிறந்தது, கீர்த்திமந்தம் பிரதமயம் ததவு ஆனக துந்துபி. கீர்த்திமான் அந்த பிள்ளைக்கு பேரை வச்சு, பிறந்த உடனே ஒரு பேரை வைக்கணுமே, பேரை வச்சு மாப்பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, மாமாவையே உரிச்சு வச்சிருக்கு, இல்ல அம்மாவையே உரிச்சு வச்சிருக்கு, யாராவது உரிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. இது லட்சம் இல்லாத கையில வாங்கினான். குழந்தை ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தை உயிரோடு இருக்க குழந்தையை வெட்டுறதுக்காக மனசு வருமா கொள்றதுக்கு? எனக்கு இதுகிட்ட பயம் இல்லை, எட்டாவது குழந்தை தானே வசுதேவ வரணும், வாழ்ந்தா இது நீ எடுத்துட்டு போடணும், நீ எடுத்துட்டு போகணும்னு சொன்னதில்ல. அப்படி திருப்தி இல்லை, நாளைக்கு எடுத்துட்டு போட்டு சொல்லிட்டு மறுநாளைக்கு தூக்கிடுவான்னு சொல்லுவான். அவன் வெட்டுறதோ வெட்டுறதோ அவன் இஷ்டம் போல பண்றான். இது வசுதேவனுக்கு அதிகம். இப்படி 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளை கொண்டாச்சு. 5 பிள்ளைகள் போயிட்டுன்னா 6வது ஒன்று பிறக்கணும். 6ம் பிறந்தது. 6 குழந்தையிலேயே வெட்டியே விட்டார்கள் அப்பப்ப கையோட. 7வது காத்துட்டு இருக்கிறது. அதுக்குள்ள பகவான் என்ன பண்ணா, தன்னுடைய விளையாட்டுகள் ஆரம்பிச்சான். சப்தமோ வைஷ்ணவம் தாமாயமனந்தம் பிரஜக்ஷதே கர்ப்போ பபூவ தேவக்யாக ஹர்ஷசோக விவர்தன. 7வது குழந்தை. அப்ப பகவான் என்ன பண்ணா, மாயை, விஷ்ணுவுக்கு அதீனமா மாயைன்னு ஒண்ணு உண்டு. இந்த மாயாதேவி தான் பராசக்தி வடிவமா வர. இந்த மாயாதேவியை கூப்பிட்டு, மாயா நீ ஒரு காரியம் பண்ணு, வசுதேவனுக்கு ஒரு சம்சாரம் நந்தகோகுலத்தில் இருக்கான், அவளுக்கு பேர் ரோகிணின்னு பேரு, நீ அவ வயசுக்கு போ. தேவிக்கு வயசுல இப்ப ஒரு கர்ப்பம் இருக்கு, அந்த தேவிக்கு வயசுல இருக்க குழந்தைய கொண்டு போய் அந்த ரோகிணி வயசுல வை. நீ அவகிட்ட ஒரு பொன் குழந்தையா பிறந்திரு, உங்களெல்லாம் வச்சு நான் பாக்கி எல்லாம் பண்ணிக்கிறேன். இன்னும் பகவான் நியமனம். அதை கேட்டுண்டா. அனந்தாசி பனைய அனந்த. 7வது குழந்தை தேவிக்கு வயசுல இருந்தா போயிருந்தது, கலைஞ்சு போச்சு, அது பிறக்கவே இல்லை. ஹர்ஷசோக விவர்தரான்னு எழுதுறார் சுகாச்சாரியர். சந்தோஷம் துக்கம் 2க்கும் ஆஸ்பதமா போச்சு. குழந்தை போனதுல துக்கம், ஆம்பளையா பிறந்தது சந்தோஷம், இது 2க்கு இவாளுக்கு உண்டாக்கி விட்டு அது போயிடுச்சு. அந்த மாயாதேவி என்ன பண்ணிருக்கா, இந்த குழந்தைய கொண்டு அந்த யசோத வயத்துல வச்சிருக்கா. அது அந்த பொண்ணா வளர்றது, அது கிருஷ்ண மறைச்சு அதுவும் வரணும். எது எங்க இருந்து வருதுன்னு புரியாது வர்றது. மறுபடியும் கர்ப்பமா போயிருக்கா இந்த அம்மா. 8வது. ரொம்ப வந்தோபஸ்து ஜாக்கிரதை. ஊர்ல மகாராஜா ரொம்ப செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஐயோ, எந்த வேளையில இந்த கிருஷ்ணன் ஒண்ணு பிறந்து எந்த மூலையால வருமோ, குறவளைய எப்படி பிடிக்குமோ தெரியாது. அதனால இப்போ பிடிச்சி பந்தோபஸ்து வருகிறது, ரகலையான பந்தோபஸ்து. நாள்கள் இப்படி போகிற போது நாரத முனிவர் இருந்தார் ஒரு நாளைக்கு. கம்சனை பார்த்து சொன்னார், கம்சா அந்த குழந்தை எல்லாம் என்ன பண்ணிரு கேட்டார். அதெல்லாம் சில கொண்டுட்டேனா, 7வது தானே போடுச்சு, எல்லாத்தையும் கொண்டு. என்ன தேவலோகத்துக்கு போயிருந்தா இங்க வதந்தி உலா வருது,
இந்த தேவலோகத்தில் இருக்க மனுஷாலாம் இந்த விருஷ்டிக வம்சத்திலையும் வசுதேவ குடும்பத்திலையும் அங்கேயும் இங்கேயும் பிறந்து கம்சனுக்கு விரீதம் பண்ணணும்னு திட்டமிட்டு வராது கல்வி. அந்த ஜாதியில எந்த குஞ்சு குழுவா பிறந்தாலும் எல்லாத்தையும் வைக்காத அழிச்சு விடு. இன்னும் கம்சனுக்கு அழகா உபதேசம் பண்ணிட்டு போனார் நாரதர். அதுக்கு ஏதோ ஒரு தேவரசிய வச்சுட்டு ஒரு உபதேசம் பண்ணார். நல்ல மழை நாள் வந்து வருஷம் ருதம். மழை நாள் வந்த போது நிஷீதே தம உத்தூதே தேவகி தேவி 8வது கர்ப்பத்தை வச்சு இருக்கா. ரொம்ப அழகா இருக்கா. இப்போ சாதேவகி சர்வ ஜெகன் நிவாச நிவாச பூதா நிசரம் நரேஜே சாதேவகி சர்வ ஜெகன் நிவாச நிவாச பூதா நிசரம் நரேஜே भोजेन्द्र गेहे अग्निशिखे वरुद्धाम सरस्वती ஞானகலே யதா சதி. கர்ப்பிணி அழகா இருப்பா தேவிக்கு. எப்போ அழகு கர்ப்பமா இருக்கிற தேவிக்கு ரொம்ப அழகா இருக்கணும். அப்ப அழகு தெரியலன்னு சுகாச்சாரியர். ஏன் கம்சனுடைய சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடக்கிறார் தேவகி தேவியாகவே. அவளுடைய சௌந்தரியத்தை யாரும் ரசிக்க முடியவில்லை. அவள் அழகு தெரியவே இல்லை. ஜெயில் வாசம் இல்லா இருந்தால் எவ்வளவோ அவளுடைய அழகை யாரும் ரசித்திருக்க முடியும். சர்வ ஜெகன் நிவாச நிவாச பூதாரிதரம் நரேஜே. அதுக்குத்தான் உதாரணம் சொன்னார். போஜேந்திர கேகே அக்னிஷிகே வருத்தா சரஸ்வதி ஞானகலே யதாசதி. மூர்க்கனா இருக்கிறவங்கிட்ட நாமகள் விலாசம் சரஸ்வதி விலாசம் மாற்றிண்டா அந்த சரஸ்வதி தேவி என்ன பாடுபடுவோம். இவங்கிட்ட போய் மாற்றின்றனே. ரொம்ப மூர்க்கனா இருக்கிறவங்கிட்ட நல்ல வித்தை ஆற்றுனா ரொம்ப சிரமப்படும். அந்த வித்தை கஷ்டப்படும். அவன் கஷ்டப்பட மாட்டான். இந்த வித்தை கஷ்டப்படும். அவனை விட்டு போயிட்டா தேவையில்லை. அவனை விட்டு எப்படி போவான்? அவன் போனா தான் அவனை விடுவது. ஆகவே அவனை விட்டுட்டு போக முடியும்போது அப்படி கம்சனுடைய செயல் அவ்வாறு இருந்தது. திருவவதாரத்திற்கு சங்கல்பம் பண்ணினான் பரமாத்மா. நிஷீதே தம உத்தூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயா. சர்வலோக சரண்யனாயிருக்கிற பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் லீலையினாலே தான் மனுஷ அவதாரம் பண்ண வேண்டும் என்று சங்கல்பித்து லோகங்கள் எல்லாம் காக்க வேணும் என்கிற ஆசையினாலே அவன் திருவதாரம் பண்ணினான். ஆவணி மாசத்திலே द्वापरस्य कले सन्धौ शुभकृद्वर्षरे शुभे सिंहमासे कृष्णपक्षे तु अष्टम्यां रोहिणीयुते हर्षगौरव संयुक्ते बुधवारे शुभे दिने. द्वापர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் சந்தி யுக சந்தியில தான் கிருஷ்ணாவதாரம். சுபகிருத் வருஷம், சிம்ம மாசம், கிருஷ்ணபட்சம், அஷ்டமி, ரோஹிணி நட்சத்திரம், இரவு 12 மணிக்கு மேல ரிஷப லக்னத்துல. ஆவணி மாசம் ரிஷப லக்னம் எப்ப வரும்? ஒத்துருக்கு தெரியாது எப்ப வருதுன்னு. அப்படி ஒரு இருட்டுல வரும். திருவவதாரம் பண்ணினான் பரமாத்மா. இவாளுக்கு ஒரு போக மண்டபம் கட்டலாம் ஜெயிலாவது கட்டி வச்சிருக்காரு இவாளுக்கு. நன்னா அதிலேயே அவதாரம் பண்ணுகிறான் பரமாத்மா. தமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதர்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கணசோபி கௌஸ்துவம் பீதாம்பரம் சந்திரபயோத கௌரவம் மகர்ஷ வைடூர்ய கிரீட குண்டலம் துஷா பரிஷ்டக்த சகஸ்ர குண்டலம் உத்தாம காஞ்சி அங்கத கங்கணாதிவி விராஜமானம் வசுதேவாய்ஷடா. गात्रम वेलुगग घन समकांतियु गात्रम वेलसग घन समकांतियु गोत्रम दिनुदिनी बातोदगा नंदु नंदम आजानु कारमुल गदयुनु चक्रमु రాగిల్లు జలజము
గణనము అనుపమ సాంగము సాజన్మమును పోయి దయనరమును శ్రీదాని దేవదీకి శివమును గల్పగ தம் அற்புதம் பாலகம்ங்கிறார். பச்சியலங்குழந்தையாக அவதாரம் பண்ணுகிறான். 4 கரங்கள், 5 ஆயுதங்கள், மகர குண்டலத்துடைய காந்தியினாலே குடில குண்டலங்கள் பிரகாசிக்கிறது. எல்லையற்ற திருவாபரணங்களோடு ஆவிர்பவிச்சார் பரமாத்மா. எங்கும் நெறிபொருளாயிருக்க பரமாத்மா இந்த கோகுக்குள்ளே ஆவிர்பவிச்சாச்சு. இந்த குழந்தையை கண்டு அசத்திய சந்தோஷம் வசுதேவனுக்கு. ஞானக்கண்ணாலே பார்க்க முடியாமல் இருக்கிற கடவுள் ஊனக்கண்ணுக்கு கட்டுப்படுமா என்பது அவருக்கே சந்தேகம்தான். சாதாரண கண்ணால பார்க்கறாப்புல ஒரு குழந்தை நின்று இருக்கு. இது ஆச்சரியத்தோட பார்க்கிறார் வசுதேவரும் தேவகியும். இந்த குழந்தைய சோதனம் பண்றாங்க. வசுதேவனும் தேவகியும் ஆவிர்பவித்த பரமாத்ம சுரூபத்தை கண்டு ஆனந்த கடலிலே ஆழ்ந்து அந்த தெய்வ சுரூபியா இருக்கிற பரம்பொருளை வாயார துதித்தார்கள். சத்யஸ்வரூபமே உன்னை பிரபன்னர் நாங்கள், சத்யஸ்வரூபமே உன்னை பிரபன்னர் நாங்கள், சத்யஸ்வரூபமே உன்னை பிரபன்னர் நாங்கள் சரணம் செய்கின்றோம் ஐயா. நித்யானந்த சுவாமி நீலவண்ண கல்யாணம், நித்யானந்த சுவாமி நீலவண்ண கல்யாணம் ரட்சக கர்த்தனே, ரட்சக கர்த்தனரோக சிக்ஷக புராண சத்யஸ்வரூபனே பிரபன்னர் நாங்கள் விதிதோசி பகவான் சாட்சாத் பகவான் பிரகிருதேஸ்வரா. வசூதேவன் சோத்திரம் பண்ணின பிறகு தேவகியின் தன்னந்தனியாக வாயார புகழ்ந்தாள் அவள். ரூபம் எத்தத் ராகுமவ்யக்ரமத்யம் சத்தாமாத்திரம் நிர்விசேகம் நிரூகம். சத்துவம் சாட்சாத் விஷ்ணு அத்தியாத்ம தீபகா என்று சொல்லுகிறாள் தேவகி தேவி. ஏக ஸ்லோகங்களாலே வாழ்த்துகிறாள் அவள். எந்தாய் சரணம் கரியே ரிஷிகேஷனே, எந்தாய் சரணமதியே ரிஷிகேஷனே, எந்தாய் சரணம் கரியே. பரமபுருஷா மாதவா எந்தாய் சரணம் ஹரிய ரிஷிகேஷனே, பரமபுருஷா மாதவா. நந்தா விளக்கோழி முகுந்தாயங்களுடைய, நந்தா விளக்கோழி முகுந்தாயங்களுடைய சந்தாபம் தீர்த்தரு கோவிந்தா வந்தனமையா, சந்தாபம் தீர்த்தரு கோவிந்தா வந்தனமையா எந்தாய் சரணமதியே. ஏகாயனோ சௌதிபலஸ்திரிமூலாம் சதூரசகா பஞ்சசபக்ஷணாத்மா சப்தத்வகஷ்டவிடபானவக்ஷா தசச்சதாதிகோகி ஆதிவிஷா. சாட்சாத் பரமாத்ம சுரூபமாக ஐயந்திரிவரை கண்டு அவரை வாயார வாழ்த்தினான். அப்ப பகவான் அவனோட பேசினார். தேவகிக்கு சொன்னார், வசுதேவ தேவகிகளுக்கு பகவான் ஒரு காரியம் பண்ணு, எனக்கு பயமே கிடையாது, என் விஷயமா உங்களுக்கு கம்சம் என்ன பண்ணிடுவோன்னு ஏதாவது பயம் இருக்குமே, ஆனால் எது கம்சா விபேஷித்துவம் தெரியுமாம் கோகுலங்கயா, என்ன நந்த கோகுலுக்க கொண்டு போய் என்னை விட்டுடுங்க நீங்க. அங்க இன்னொரு பொன் குழந்தை இருக்கா, இந்த மாயாதேவியை போ சொல்லிருக்காரே சுவாமி, அவளை எடுத்துட்டு இங்க வந்துருந்தோம். அதுக்கு பிறகு காலம்
காலரூபியா இருக்கிற நம்முடைய சங்கல்பம் என்னவோ அதெல்லாம் செய்யும். நீ கவலைப்படாது. இதை கேட்டா தேவகி, உம்மை நம்பினேன் பர பிரம்மானுபவானந்தா, உம்மை நம்பினேன் பர பிரம்மானுபவானந்த, செம்மை பரம் சூதரும் நீ ஜெகன் நாதா ஜெகதேதா வெகுவினோதாம் சம்பத்வாதாசரும் கருணை சாதா, உம்மை நம்பினேன் மாதவா. அப்ப மீளவும் சொன்னான் பரமாத்மா, உங்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க உங்களுக்கு 4வது தடவை நான் குழந்தையா வந்திருக்கேன். பல முறை உங்களை தாய் தந்தையாக நான் பெற்றிருக்கிறேன். முதல்ல பிருஷ்டிகர்பன் என்ற வடிவத்தோடு நீ பிருஷ்ணியாக இருந்தாய், அவன் சுகபஸ்தாக இருந்தான் வசுதேவன். அதன் பிறகு அதிதியாக இருந்தாய், அவன் கஷ்யபனாக இருந்தான். நான் வாமனாவதாரம் பண்ணி உங்களுக்கு குழந்தையாக வந்தேன். இப்பொழுது நீங்களே தம்பதிகளாக இருக்கிறீர்கள், உங்களுக்கே நான் குழந்தையாக வந்திருக்கிறேன். இது 4வது முறை உங்களுக்கு நான் குழந்தையாக வந்திருக்கிறது, 3வது முறை என்று சொன்னார் அவன். இப்ப இந்த குழந்தைய அழைச்சிட்டு போகணுமே, சிறைச்சாலையில கதவெல்லாம் சாத்தி கிடக்கு. கோகுலத்துக்கு கொண்டு போய் விடுன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த குழந்தை எப்படி கோகுலத்துக்கு கொண்டு விடுறது? பகவானுடைய ஆணை, அது என்ன, அது நடத்தி வைக்கும் வேற தைரியம். இந்த குழந்தைய கையில அழக்கா ஒரு கூடக்குள்ள வச்சுட்டார், தலையில தூக்கிட்டார். தலைங்கிறது துவாசாந்த ஸ்தானம், தலையில தூக்கிட்டார் சுவாமி. இந்த குழந்தைய கையில் எடுத்துனாரோ என்னவோ தாமசம், எடுத்ததுதான் தாமசம். ஒரு கதவு விட்டு போனா அந்தந்த கதவு ஏதோ சுவிட்ச் போட்டா அவர் திறந்துக்கிறது. ஓசை இல்ல, சாப்பாடு ஓசை இல்ல. மனுஷங்கள்லாம் நன்ன மூச்சுக்கெல்லாம் தூங்குறான், ஒரே மயக்கம். ஏன்னா மாயாதேவி வரப்படுது இல்லையோ, எடுத்துட்டு வெளியில போறாரு. மதுரை நகர எல்லைக்கு போகிற போது சகிக்க முடியாத சந்தத சாரையான ஒரு மழை, யாராலையும் விரிவிக்க முடியாது. இந்த மழையில எப்படி போக முடியும் கவலையோட பயம் இல்லாத இவர் போறார். யமுனக்கரை வரை போயிட்டார். மழை ஒரு பொட்டு ஜலம் கூட மேல விழாத 1000 தலை படைத்தவனாக இருக்கிற ஆதிசேஷன் இவளுக்கு புத பிடிக்கலாம். நந்தகோகுலம் வரை போயிட்டார். நந்த விரஜம் சௌரி சத்ரதான் கோபான் பிரசித்தான் உபலப்த நித்ரயா. நந்த விரஜத்துக்கு போனா அங்க என்ன இருக்கு, இந்த யசோதி ஆட்சி பக்கத்துல இந்த மாயாதேவி ஒரு பொண்ணா பிறந்திருக்கு. அது மாயோலிய உலகத்தையே தூங்க பண்ணும். அது பிறந்தது தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அப்பனுக்கு தெரியாது, மருத்துவம் பார்த்தவளுக்கு தெரியாது, வீட்டுல ஒத்துழைப்பு தெரியாது, எல்லாம் நிசப்தம். அப்படி ஒரு மயக்கத்தை உண்டாக்கும். அந்த இயற்கையான தெய்வீக மயக்கம் அது, விஷ்ணு மாய, அது அந்த மாதிரி பண்ணி கொடுத்தத. இவர் என்ன பண்ணாரு, அங்க போய் பாக்குறார். கை இவர்கிட்ட குழந்தை இருக்கு, அங்க ஒரு பொன் குழந்தை படுத்துட்டு இருக்கு, மரகத பட்சியா. ஆஹா, இதைத்தான் சொன்னா. இதெல்லாம் நல்ல நினைவுக்கு வருது. அந்த குழந்தை சொன்னது இருக்கு. இந்த கண்ணன், இந்த கிருஷ்ணங்கிற குழந்தைய அந்த இடத்துல விட்டார் யசோத பக்கத்துல. இந்த பொண்ணை கையில தூக்கிட்டார். அவன் பொண்ணை தூக்கிட்டு வெளியில வந்தார். வெளியில வந்தா அந்த பொண்ணு வந்த வேலை எப்படி இருக்கு, இதுவரையில் திறந்திருந்த கதவெல்லாம் சாத்தி இருந்தது. ஏன்னா மாயொல்லி அது எப்படி யாரு திறந்தாலும் தெரியாது. இப்ப எப்படியா இந்த கதவெல்லாம் திறந்துக்கிறது மூடிக்கிறதுன்னு புரியல இவருக்கு. இந்த அற்புத ரசத்தை திளைத்தவராக இருக்கிற வசுதேவர் போயிட்டே இருக்காரு. மதுரை வரையில் போயிட்டார். மதுரைக்கு போய் தனக்கா இருக்கிற காராகிரகம் பழைய ஜெயில் உண்ட ஜெயில் என்ன பெரிய அரண்மனை தான் இது, அதுக்கு போறார். அதுக்கு போன உடனே இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சு. பொங்குழந்தை பொங்குழந்தை அழுதுதான் தாமசம். இவங்களுக்கு எல்லாம் பயம். 8வது குழந்தை ஜாகிரதையா இருக்கு சொல்லிருக்காரு மகாராஜா. 8வது குழந்தை எல்லவோ பிறந்து விட்டது. எல்லாரும் குறுக்கிறதுக்கா ஓடுறான். இவன் அவனுக்கு சொல்றான், அவன் அவனுக்கு சொல்றான். கம்ச மகாராஜா கத்திய தலைமாட்டில் வச்சுட்டே படுத்துட்டு இருக்காரு. ராத்திரியும் தூக்கம் கிடையாது, பகலையும் தூக்கம் கிடையாது. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமால்
ஆண்டாள். கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் பிறக்க போறாங்கச்சியே உடம்பெல்லாம் பத்திக்கிறது அவனுக்கு. இப்ப இன்னும் உடம்பெல்லாம் பத்திக்கிறது நெருப்பா இருக்கு. கிருஷ்ணன் பேரு இவனுக்கு நெருப்பு, கிருஷ்ண சொரூபம் இவனுக்கு நெருப்பு. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமால். இந்த பொன் குழந்தைய தேவகி கிட்ட கொடுத்தாங்க. இந்த அடி உனக்கு பரிசு வந்திருக்கு. இத்தனை குழந்தை பற்றி ஒண்ணும் இல்லாத படுத்து ஒரு பொண்ணாக வச்சுக்கோ. கம்சம் வந்துட்டாருங்க. தேவகி அடைச்சிருக்கா ஒரு பெண் குழந்தைய கொண்டா. அந்த குழந்தைய அதுக்கு அவ சொன்னா, பல குழந்தைகளை பெற்று ஒரு குழந்தை சுகம் கூட என்னை கிடையாது போட்டுக்கிறான்னா, இந்த ஒரு பொன் குழந்தையாவது வச்சுட்டு இருக்கேன். பல குழந்தைகள் பேசுறதுக்கு அறிவுரியா ஒரு பொன் குழந்தையாவது வச்சுட்டு இருக்கேனா, அவளை விட்டுடு. விடுறாரு, விடு நீ விடு. இன்னும் அவகிட்ட இருக்க பொன் குழந்தைய பலாத்கரிச்சு பலவந்தமா பிடிங்கினார். பலவந்தமா பிடிக்கிச்சே காலை பிடிச்சு பிடிங்கினார். 2 காலையும் கையில பிடிச்சிருந்தார். இது வெட்டாவது. இது வெட்டுங்கிற எண்ணமே எண்ணிக்கையே ஒரு தப்பு. இந்த தூக்கி என்ன பண்ணா, அங்க ஒரு பாறை இருந்தது. இந்த பொன் குழந்தைய பாறையில சுருங்கக்கிறாம தூக்கணும்னு ஒரு காசு. 2 காலையும் பிடிச்சிருந்தா அரைஞ்சா. அரையறதுக்கு ஓடின உடனே இவனை கம்சனையும் சேர்த்து எடுத்துட்டு வேற போச்சு. உண்டானாலே காளி தேவி, உண்டானாலே காளி, உண்டானாலே காளி, உண்டானாலே காளி பலவும் கூலி மண்டு சித்தரும் கண தங்கிய பூஜை காண விண்டு விந்தயன தங்கிய பூஜை காண உண்டானாலே காளி. சந்தம் புத்தம் காரம் ரத்னகாரம் அலங்காரம் புஷ்பாரங்கள் ஏராளமான ஆபரணங்களை எல்லாம் கொண்டு இந்த கம்சனையும் ஆகாசத்துல பாதி வரையில் இழுத்துட்டு போய் கம்சர் கேள்வி காலால உதறி ஆகாசத்தில் இருக்கிறது. எப்படி இருக்காது அந்த அம்மா? ரத்த வஸ்திரம், நவரத்ன ஆபரணங்கள், மாணிக்கமயமான ஆபரணங்கள், 8 கைகள், பல பேர்கள், ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு. 1 2 நாராயணி, துர்கை, பரமேஸ்வரி என்று பல மாயை, மகாமாயை என்றெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் படைச்சாவ. ஆகாச வீதியில போய் அவன் பேசுறான். என்னை கொல்ல உனக்கு வல்லமை கிடையாது ஐயா கம்சா. உன்னை கொல்றதுக்கு ஒரு மகாத்மா பிறந்திருக்கான், அவன் சௌக்கியமா இருக்கான், அவன் கையாலதான் நீ போவ நீ சொல்லிவிட்டு ஆகாசத்துல மறைஞ்சு விடுத்தது. அப்ப எந்த வேளையில கிருஷ்ணாவதாரம் ஆச்சோ அந்த வேளையில அம்பிகை அவதாரம் கூடாது. அவளுக்கு பேர் கிருஷ்ணான்னு பேரு, இவனுக்கு பேர் கிருஷ்ணன் பேரு. இந்த பயம் தாங்க முடியாது வந்தார் உள்ள. சங்க வசுதேவன் 2 பேரையும் கூட்டான். மாப்பிள என்ன என்னமோ கோபத்தால எல்லாம் போடித்து அவளைதான் கொடுத்து வச்சது. நீ இவனும் சேர்ந்து அழுகுதான். பொறுத்து கொள்ளும் பாக்கியசாலிகளே, உங்களுக்கு இன்னும் எவ்வளவு வேணாலும் பிறகலாத பத்தி இல்ல, நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோ. மகாபாபி நான் இப்படி எல்லாம் பண்ணேங்கிறத நீங்க மறுசால் நினைக்காதுங்கோ. நினைக்கா என்ன பண்றது? குடும்பத்துக்கு குழந்தையே இல்லையே பாபி, இவனை நினைக்காத இருக்கிறதா? பொறுத்து கொள்ளும் பாக்கியசாலிகளே, புண்ணியரே அனுகூலர்களே, பொறுத்து கொள்ளும் பாக்கியசாலிகளே, புண்ணியரே அனுகூலிகளே, விரத்தியல்ல உங்கள் பிள்ளைகளை கொன்றனே, பின்னும் பக்கமில்லாத பேயனாகி நின்றேனே. தங்கையே, மைத்துனரே, தேவகியே, வசுதேவா, போனதெல்லாம் மறந்து போடுங்க. என்னைக்கு நல்ல காலம் வரும் ஒரு நாளைக்கு. என்ன எங்கையால எல்லாம் போகணும்னு இருந்தது. நீ வாட்டெல்லாம் மன்னிப்பு கட்டணும்ட்டார் கம்சன். எல்லாரும் இடம் கட்டி பெரிய முரட்டு சிரிப்பா காலை மெச்சு விடுவார்கள். அதுல ஒரு விரல் பாதி தொங்கும். ஐயோ ஐயோ நம்ம கட்டினோம்னா அவன் சொல்லுவான் சாரி சார். அதுக்கு மேல அவனுக்கு சொல்ல தெரியாது. இங்க ஒரு விரல் போட்டுடா சாரி, அது நீ சாரி சொன்னா உன் விரல இந்த மாதிரி பிச்சர்னா தெரியும்.
அது மாதிரி அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. பிரம்மகத்தி, சிசுகத்தி, மாதுகத்தி, ஸ்ரீகத்தி இதுகளுக்கெல்லாம் நிகரான பாபமே கிடையாது. எத்தனை குழந்தைகளை கொண்டிருக்கான்? பொங்குழந்தையை போடுச்சா அது போகல. அது இவன் சட்டவிரத்தை கட்டுப்படல. வசுதேவனை நமஸ்காரம் பண்ணி கட்டுனான். வசுதேவன் சொன்னார், எல்லாம் நேர்றது ரொம்ப சகஜம் தான். அவ்வளவு விவேகி அவன், அவ்வளவு பிள்ளை வீட்டுக்காரதா இருந்தாலும் விவேகி. மிருத்யுர் ஜென்மவதாம் வீர தேயேன சகஜாயதே என்று ஒருவன் பிறக்கிறானோ அந்த வேளையிலேயே அவன் செத்து போறதுங்கிறது முடிவு. அவன் இப்பவோ அப்பவோ தெரியாது. அத்தியவா அப்தசதான் தேவா மிருத்யுர் வை பிராணினாம் துருவம். இன்றோ இன்னும் ஏதோ சில வருஷங்கள் கழிச்சோ மிருத்யு வரத்தான் வரும். அது இப்பவே வந்துருக்கு உங்க குழந்தைகளுக்கு. நான் வியாதியமா போட்டு அதுக்காக எனக்கு வருத்தம். இப்படி செய்த பிறகு ஆயர்பாடியை கொண்டு விட்டாரு இந்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணான்? யசோத பகத்தை கொண்டு விட்டான். யசோதைக்கு தாய் மயக்கம். அந்த மாய பிறந்திருந்த போது எல்லாருக்கும் மயக்கம். இப்ப இந்த கிருஷ்ணன் வந்த போது ஊரெல்லாம் வெளிச்சம், ஊரெல்லாம் சந்தோஷ கடல்ல அழுந்து கிடக்கிறார்கள், ஆடுறா பாடுறான். இதை கண்டார். அவர் எழுந்திருந்தார், குதிச்சார். நந்தகோபன் எல்லாரையும் கூட்டார். பந்து விட்டு எல்லாரையும் ராணியமா குழந்தை பிறந்ததுன்னா ஆம்பளை கொண்டு எல்லாரும் வாங்கலாம். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. ஊர்ல இருக்கிற கோபர்கள் கோபிகள் சின்னவா பெரியவா கிழவன் கோபரி எல்லாரும் வித்த ஹரித்ரா தைல நிறைய கையில தைலங்கள், வாசனை நிறைந்த அபியங்கரங்கள், தைலங்கள் எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தைல ஸ்நானம் பண்ணி வச்சுக்கிறான். ஆனந்த கரி நந்த சுதோத்சவதேயி கோதானே, ஆனந்த கரி நந்த சுதோத்சவதேயி கோதானே, வித்த தரித்ரா தைல கரித்ரா லாவி படுதி முதானே, ஆனந்த கரி நந்த சுதோத்சவதேயி கோதானே, வித்த கரித்ரா தைல தரித்ரா லாவி பசுதி மானே, சந்த சரித்ராகோ. மழை குளிர்ந்து கிடக்க ஊரெல்லாம். இந்த வேளையில ஆனந்த கடலிலே ஆழ்ந்தவராக இருக்கிற நந்தர் எல்லாருக்கும் புது வஸ்திரங்கள், புது ஆபரணங்கள், புது தாம்பூரங்கள் எல்லாம் சொல்றான். இந்த சந்தோஷம் தாங்கல பெரியாழ்வாருக்கு. யார் வீட்டுல உள்ள பிறந்திருக்கு? அவனும் எங்க வீட்டுல கிருஷ்ணன் பிறந்திருக்குன்னா, நந்தகோபர் வீட்டுல ஆயர்பாடி குழந்தை பிறந்த குழந்தைய அவனவனும் தம் வீட்டுல குழந்தை பிறந்திருக்கிறதா கொண்டாடி அவளும் புதிய வஸ்திரங்கள், புதிய ஆபரணங்களை எல்லாம் பூண்டு நிகரில்லாத அலங்காரம் பண்ணிண்டு கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு ஓடுவார் ஊருவாரு வந்தாலிப்பார் நாடுவார் நம்பிதான் எங்குற்றான் என்றார், பாடுவார்களும் பல்வர கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஓடுறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிக்கிறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலிருந்து குதிக்கிறான். யமுனையில போய் ஒரு தென்னை மரம் உயரம் ஜலம் எழுப்புறாப்புல அவ ஸ்நானம் பண்றா, குதிக்கிறான். இவன் தலையில அவன் எண்ணெய் பூசுறான், அவன் தலையில வேண்ணெய் பூசுறான், இவன் தலையில வாசனை பொடியில போய் தூவுறான். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. அப்படி இவர்கள் எல்லாம் கிருஷ்ண ஜென்மோத்சவத்தை கொண்டாடுறாய். எல்லாரும் ஒரு வீட்லயும் கண்ணன் பிறந்தான். இந்த பகவானுக்கு அத்தனை அவதாரம் இருக்க உலகத்துல, இந்த கிருஷ்ணாவதாரத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க, பாக்கிய அவதாரத்தை யாரும் கொண்டாடுறது இல்லை. நவாவதாரம் சில பேர் பண்ணுவார், நிருசிம்மாவதாரம் ஆரோபாரம் பண்ணி சாப்பிடும். கிருஷ்ண ஜெயந்தின்னு இன்னும் பூஜை பண்ணவனோ பூஜை பண்ணாதவனோ, தெரிஞ்சவனோ தெரிஞ்சாதவனோ, சின்னவனோ பெரியவனோ, ஆணோ பொண்ணோ கிழவனோ கமரனோ அத்தனை பேரும் கண்ணனுக்கு சில பட்சணங்கள். சீடை சீடை பட்சணத்துல இது எந்த ஆகமத்தில் இருக்கு? அரிசிமாவை உருட்டி போட்டு பல் உடையிறாப்புல இது பெரியாழ்வார் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்ணலில் அட்டுவத்தோடு சீடை கார் எள்ளின் உண்டை களத்தில் இட்டு திண்ணகம் என்று நான் வைத்து போந்தேன், திண்ணல் உறுதியே நம்பி என்று சொல்கிறார். இத்தனை பட்சணம் கண்ணனுக்கு தான்.
பாடினார். தங்க தொட்டில போட்டு, குழந்தை தொட்டில போட்டு பாட வேண்டாமோ? மாணிக்கங்கட்டி வைரவிடை கட்டி, மாணிக்கங்கட்டி வைரவிடை கட்டி, ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் தேடி உனக்கு பிரமன் விடு தந்தான், மாணி குரலனே தாலேலோ வையமளந்தாய் தாலேலோ. ஆழ்வாருடைய அபிப்பிராயம் ரொம்ப பேசி. கிருஷ்ண பிறந்த நாளுக்கு அப்புறம் இவர் பாடுறவர். மரக்கட்டையால தான் தொட்டில் பண்ண முடியாது குழந்தைக்கு. பச்சை மாத்த தங்கத்தை உருக்கி வார்த்தை அதில் தொட்டில். அது அழகான வேலைப்பாடுகள். மாணிக்க ரத்தனம் ஒண்ணும் வைரம் ஒண்ணும், இரண்டையும் மாத்தி மாத்தி தங்க சங்கிலியில கொடுத்து அதுக்கு சங்கிலி, 4 பக்கத்துக்கு சங்கிலி. மாணிக்கம் கட்டி வைரம் கிட கட்டி, ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டி தேடி உனக்கு பிரமன் விடு தந்தான். அன்று ஒரு நாள் வாமனாவதாரம் பண்ணி மகாவலியை வந்தனம் பண்ணின பரமபுருஷா நீ தூங்கு, உலகத்தை ஓரடியாலே அளந்த வள்ளலே நீ தூங்கு என்று தாலாட்டு பாடுகிறார்கள். ஆழ்வார் எத்தனை பக்தா பின்னால் இருந்தாலும் அத்தனை பேரும் கிருஷ்ணனுக்கு தாலாட்டு தான் பாடினான். பாக்கியக்காரா எல்லாரும் பாடினான். ஜகதோத்தாரண ஆடிசிதழி சோதா, ஜகதோத்தாரண ஆடிசிதழி சோதா, ஜகதோ அனோரணி என மகத்தோமையன, அனோரணி என மகத்தோமையன, அப்ரமே ஆடிசிதழி சோதா, ஜகதோ தாரணா. பரமபூருஷன பரவாசுதேவல, பரம புருஷன பரவாசுதேவல, புரந்தர விஜலன ஆடிசிதழி சோதா, ஜகதோ தாரணா. யசோதியாச்சி மங்கள வாழ்த்து சொல்லி பாட்டு பாடி தாலாட்டு கொண்டாடினால் அன்று முதல் இன்னும் தாலாட்டின்னு இருக்கா யசோதியாச்சி. அவ பாடினால பாடலையோ தெரியாது, இன்னும் பக்தாள்லாம் இன்னும் ஆச்சந்தலா பாடிட்டு இருக்கா. அகிலத்தின் நீதியினாலே வகித்தவனாயிருக்கிற வள்ளலுக்கு ஒரு தொட்டிலிட்டு அவருக்கு விளையாட்டு பருவங்களை எல்லாம் கொடுத்து அவரையும் விளையாட வைக்கிறாள் யசோதையாச்சி. அவன் பால லீலைகளாலே கண்டவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டிருக்கிறான். இன்னும் பண்ண போறான். கண்ணனின் பிறகு பல பல லீலைகளுக்கெல்லாம் தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டு பூஜனாகாதகனாக கள்ளச்சகத்தை காலாலை உதைத்து திருநாவர்த்தாதிகளை எல்லாம் புல்போலே பறக்கடித்து பாம்பு போலே வந்த அகாசுரன் அசுரங்கள் எத்தனை ஜந்துக்களுடைய வேஷம் போட்டு அசுரங்கள்லாம் வந்தானோ இத்தனை பேரையும் இன்றாக்கி சப்தகாய நோபால கரையரை ஏகேர லீலையான்னு சொல்றார். பின்னால 7 வயசு முடியறதுக்குள்ள அத்தனை லீலைகளையும் பண்ணி பிரபஞ்சத்துல யாராலையும் வைக்க முடியாத ஒரு பெரிய பாறாங்கல்ல மலைய கோவர்தனத்தை கொற்ற குறையாக பிடித்து கோ சமிருத்திகளை காப்பாற்றி குழந்தைகளை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றி மாடுகளை காப்பாற்றி கன்றுகளை ரட்சித்து சாதுஜனங்களை எல்லாம் ரட்சிக்க தன்னை சித்தப்படுத்திக் கொண்டு ருக்மிணியாதிகளாக இருக்கிற பல தேவிகளை எல்லாம் தான் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறவர்கள் சத்சங்கத்தை தான் பார்த்துக்கிறாங்க.
சாது சர்வரட்சகனா தான் இருக்கான். இத்தகைய பரமன் உருத்தி மகனாக பிறந்தான். அதே இரவிலே மற்றொருத்தி மகனாக ஒழித்து வளர்ந்தான். கரிக்கிலானாகி தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமால் என்று திருவவதாரம் பண்ணின என்று அவதாரம் பண்ணினானோ அன்றே பரதத்துவத்தையும் காட்டினான். பரதத்துவம் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்திலேயே சௌலபியத்தையும் காண்பித்தான். சௌலபியம் இருந்தால் பரதத்துவம் இருக்காது, பரதத்துவம் இருந்தால் சௌலபியம் இருக்காது, சௌலபியம் இருந்தால் பரதத்துவம் இருக்காது. இது ரெண்டும் சேர்ந்தாப்புல ஒரு இடத்துல பார்க்கலாம் போல இருந்தா அயர்வரும் அவரர்கள் அதிபதி என்றிருக்கிற பரமன் ஆயர்வன் கொழுந்து என்றிருக்கிறான். தேவதைகளுக்கு கிட்டாக இருக்கிற வடிவம் ஒரு இது எந்த சமயத்தில் இருந்ததோ அதே வேளையிலே ஆயர்வன் கொழுந்தே, ஆயர்வாடி குல கொழுந்தே என்று அழைக்க முடியாத யாரு கட்டி அடக்கலாம்? சாம்பு கயிறால கட்டின வரையில் தன்னை கட்டுப்படுத்தினுண்டாகும். கண்ணினும் சிரித்தாமினால் கட்டுண்ண பண்ணினான். பக்த பராசீரனாக இருக்கிற பரமாத்மா மத்து கடையிற கயிறை வச்சுட்டு யசோதி ஆட்சி இவரை உரல்ல கட்டி விட்டாங்க. இந்த உரலை கட்டிக்கப்பட்டு அவன் வயசுல இருந்துதான் ரொம்ப நாளைக்கு அதை பார்த்து அழுதாள் அந்த அம்மா. அப்படி சௌலபிய பரதத்துவங்களை எல்லாம் ஒருங்கே கொண்டதா இருக்கிற நேரில்லாத திருவவதாரமாகவே கண்ணன் கடலிடை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் பின்னன் நாரணமே என்கிறார் நம்மாழ்வார். வேதம் தமிழ் செய்த மாறன் சடோவன் நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணாவதாரத்தை அபரிமிதமான பிரபத்தி. அவன் கண்ணன் இருக்கிறதாகவே தான் இல்லாமல் போனோமே என்று கவலைப்படுற ஆழ்வார் அவர். ஆகவே கண்ணனுடைய கடல்களே தஞ்சம் என்று வாய்த்தானையானால் அவன் பின்னம் பெறுவது கண்ணனையே அவன் பெறுகிறான். ஏன் கிருஷ்ணனை உபாதிச்சா என்னையா கிடைக்கும்? கிருஷ்ணனே கிடைக்கிறான், அப்புறம் என்ன கிடைக்கணும்? இது ஒரு மிட்டாய் கிடைக்கணுமா, கல்கட்டி கிடைக்கணுமா, சக்கரப்பூர் கிடைக்கணுமா? கண்ணனே கிடைக்கிறான். பகவான கிடைச்சா ஸ்வரத பாதகமலம் ஆத்மானாவியட்சதிங்கிறாரு சுகாச்சாரியர். குஜேல வாக்கியாத்து போது சொல்றாரு, ஸ்வரத பாதகமலம் ஆத்மானாவியட்சதி. அவன் திருவீடுகளை யாராவது எண்ணினார்களே ஆனால் தன்னையே அவனுக்கு அடிமைப்படுத்தி கொண்டுருவாங்க. இவனே எடுத்துக்கலாம், கட்டவும் வாங்கவும் அடிக்கவும் உடைக்கவும் அவன் போண்டா சாப்பாடு. பக்த பராசீரனாக போகிறான் இந்த பரமன். ஆகவே கிருஷ்ணாவதாரத்துக்கு நிகரான அவதாரம் லோகத்திலே வந்தது கிடையாது, வரவும் போவது கிடையாது. இந்த கிருஷ்ணாவதாரத்தை ஈடுபட்டு நாச்செழும்பேற வந்தால் நாமாவை பாடினால் இன்மை மறுமைகளை எல்லாம் ஒருவன் பெற்று கோடிக்கணக்கான சௌபாகியங்களுக்கு பாஜகனாக போகிறான். கண்ணன் களனினை நன்னும் மனமுடைய எண்ணும் திருநாமத்தை மனசால எண்ணினா கண்ணனே கிடைச்சு போறாரு. கண்ணன் களனினை நன்னும் மனமுடைய எண்ணும் திருநாமம் சின்னம் நாரணமே. ஆதியாதவ வீரக்கு மங்களம், அச்சுதாவதாரருக்கு மங்களம், மாது தாமரை மங்கைக்கு மங்களம், வாணி சந்ததம் மங்களம் மங்களம்.